பிசினாரி குருவியின் வேலைகள். துணி லூசி புறாவோட ரிசப்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஆனா அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்கா சொன்ன வார்த்தைகள் துணியோட மனசுல அம்பு மாதிரி குத்திக்கிச்சு. பணம் வந்ததுக்கு அப்புறமா திமிர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சிச்சு சொன்னத துணியால தாங்கிக்கவே முடியல. ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லூசி புறா துணிய அவனுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். துணியோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து லூசி அவளை சமாதானப்படுத்தினா. என்ன துணி இது, அவளை கிராண்டா ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி கவலையா இருக்க? துணிக்குருவி ரொம்ப சோகமா, எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? நாம எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டோன்னு பணம் செலவு பண்ணி சாப்பாடு எல்லாருக்கும் போட்டா அதை பார்த்து எல்லாரும் நம்மள பாராட்டலனாலும் பரவாயில்ல, ஆனா பணம் இருக்கிற திமிர்ல இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்களே, இவங்களுக்காக நான் ஏன் செய்யணும்? இனிமே நான் பழைய துணியாவே இருந்துக்கிறேன், தேவையில்லாம பணத்தை செலவு பண்ண போறதில்ல. ஐயோ துணி, யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நாம ஏன் நம்மள மாத்திக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆனா துணி அதை ஒத்துக்கல. அடுத்த நாள்ல இருந்தே துணிக்குருவி மறுபடியும் அவளுடைய கஞ்ச புத்திய காட்ட ஆரம்பிச்சான். எந்த அளவுக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான அளவுக்கு. லூசி புறா ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு வெளியில வந்தான். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தா தட்டுல ஒரு இட்லியும் கொஞ்சம் சட்னியும் இருந்துச்சு. என்ன துணி இது, ஒரு இட்லி வச்சிருக்க, எனக்கு ரொம்ப பசிக்குதே. ஒண்ணு போதுங்க, நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போட்டுருவீங்க, அப்புறம் சுகர் வரும். உளுந்து என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு தண்ணியே குடிங்க, அப்ப பசியெல்லாம் போயிடும், வயிறும் ரொம்ப போயிடும். ஆனா துணி நம்ம ஏழைங்க இல்லையே, நாம எதுக்காக இப்படி சாப்பிடணும்? பணம் எப்ப வரும் எப்ப போகும்னு யாருக்கு தெரியும்? இருக்கும்போது மிச்சம் பிடிக்கணும். லூசி புறா பாவம் பசியோடவே ஆபீஸ்க்கு போயிட்டான். துணி மட்டும் வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல இருட்டுல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. கரண்ட் பில்ல மிச்சம் பிடிக்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி ஜன்னலை திறந்து வச்சா. ஆனா வெளியில இருந்து தூசு உள்ள வருதுன்னு சொல்லி மறுபடியும் ஜன்னலை சாத்திட்டா. வெக்கையா இருந்தாலும் கூட அவ அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போச்சு. ரிசப்ஷன்ல துணி சிச்சு கிட்ட இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டது சிச்சுவுக்கு இன்னும் கோபம் குறையவே இல்ல. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, இந்த துணிக்கு எவ்வளவு திமிரு, புருஷ சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு என்னைய பார்த்து இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேக்குறா. லூசி ரொம்ப பாவம், அவனுக்கு இந்த மாதிரி ஆட்களை பத்தி எல்லாம் தெரியாது. இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு சிச்சுனா யாரு அப்படின்னு நான் காட்டுறேன். சரியா அதே நேரத்துல லூசி புறா ஆபீஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால ஆட்டோல போகலான்னு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தான். அப்ப அதை பார்த்து சிச்சு காக்கா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா. அட லூசி, வா வா, என்னோட ஆட்டோல ஏறு, நான் கொண்டு போய் டிராப் பண்றேன். லூசி ஆட்டோல ஏறினா. அப்போ சிச்சு லூசிய பார்த்து, என்ன லூசி டல்லா இருக்க, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? துணி ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிச்சு, அவ ரொம்ப சிக்கனமா இருக்கா, அதுதான். அதை கேட்டு சிச்சு காக்கா கிண்டலா, அதுக்கு பேரு கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க எங்க பக்கத்துல. உங்களுக்கு தெரியாதுல்ல, முந்தா நேத்து ரிசப்ஷன்ல துணி உங்களை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? என் வீட்டுக்காருக்கு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும், அவருக்கு அறிவு கிடையாது, அதை சரியா செலவு பண்ண வராது, நான் சொல்ற பேச்சை எப்பவுமே கேட்டு நடந்துப்பாரு அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு லூசி புறா ஷாக் ஆகி, அப்படியா, துணி அப்படியா சொன்னா? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால இத்தனை நாளா மறைச்சேன். துணி உன்னை யூஸ் பண்ணிக்கிறா, உனக்கு சரியா சாப்பாடு கூட போடாம அவ மிச்சம் பிடிச்சு நாளைக்கு அவளுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது கொடுக்க போறா. பொம்பளைங்க வீட்டுல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க. சிச்சு சொன்ன வார்த்தைங்க லூசியோட மனசுல அம்பா குத்திக்கிச்சு. காலையில துணி ஒரு இட்லி கொடுத்ததும் சிச்சு காக்கா இப்படியெல்லாம் சொன்னதும் சேர்த்து துணி மேல லூசிக்கு கோவம் அதிகமாச்சு. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து லூசி வீட்டுக்கு வந்தப்போ லைட் போடாம மெழுகுவத்தி ஏத்தி வச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தா துணி. லூசி கோவமா, என்ன துணி இது, வீட்டுல கரண்ட் இல்லையா, எதுக்காக மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்க? கரண்ட் இருக்குங்க, ஆனா யூனிட்க்கு ரேட் அதிகமாக்கிட்டாங்கல்ல, அதான் மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்கேன், கொஞ்சம் ரொமான்டிக்காவும் இருக்கும்ல. ரொமான்டிக்காவது மண்ணாவது, லைட்டு போடு. என்னோட பணத்தை நான் எப்படி வேணும்னு செலவு பண்ணுவேன், அதை மிச்சம் பிடிச்சி வச்சு நீ யாருக்காவது கொடுக்கலான்னு பிளான் போடுறியா? துணி ஒண்ணுமே புரியாம, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபியூச்சருக்காக தானே பணத்தை சேர்த்து வைக்கிறேன், ஆனா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, வெளியில பெருமையா சொல்றியாமா என் புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சிருக்கேன்னு. சிச்சு எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டா. சிச்சு அக்கா சொன்னாங்களா? அது போய், நான் எப்பவும் அப்படி சொன்னதே இல்ல. ஆனா லூசி அதை ஒத்துக்கல. அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. துணி அழுதுகிட்டே படுத்து தூங்குனா. இப்படியே சில நாட்களும் போச்சு. லூசி துணி கிட்ட சரியா பேசுறதும் இல்ல. அதனால பாவம் மனசளவுல பாதிக்கப்பட்ட துணிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போச்சு. ஒரு நாள் காலையில
துணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. லூசி பதட்டமா டாக்டர் குஹுக்கு கால் பண்ணி வர சொன்னா. டாக்டர் குஹுவும் துணிய செக் பண்ணி பார்த்துச்சு. குஹு சந்தோஷமா, கவலைப்படாதீங்க லூசி, இது நல்ல விஷயம்தான். நீங்க அப்பாவாக போறீங்க. துணி கர்ப்பமா இருக்கா. அத கேட்டதுமே லூசி புறா சந்தோஷமா, உண்மையாவா? நான் அப்பாவாக போறேனா? அடக்கடவுளே! துணி கண்ணை திறந்தா. எதிர்க்க ரொம்பவும் பாசத்தோட லூசி புறா நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ துணிக்கு அவன் மேல இருந்த வருத்தம் எல்லாமே மறைஞ்சு போச்சு. துணி காசை மிச்சம் பிடிக்கிறது எல்லாமே எதிர்காலத்துல நம்ம பொறுக்க போற குழந்தைக்காக தான் அவன் சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கறத லூசியும் புரிஞ்சுக்கிட்டான். என்ன மன்னிச்சுட்டு துணி, சிச்சி சொன்னதை கேட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ எனக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் தான் எல்லாத்தையும் பண்ற அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கல. பரவாயில்லங்க, இப்பவாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுல. லூசிக்கு சிச்சு காக்கா மேல பயங்கரமான கோவம் வந்துச்சு. உடனே அவன் சிச்சு காக்காவுக்கு ஃபோன் பண்ணி, இன்னொரு தடவை என் குடும்ப விஷயத்துல மூக்க நடிச்சனா நல்லா இருக்காது பாத்துக்க அப்படின்னு மிரட்டினான். சிச்சு காக்கா பயந்து போய் கால் கட் பண்ணிடுச்சு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மஹிக்கழகும் சோட்டுக்கிளியும் துணிக்காக நிறைய பழம் பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. துணி ரொம்பவும் சோகமா படுத்துக்கிட்டு இருந்தா. அப்போ மஹிக்கழகு துணிய பார்த்து, என்ன துணி இது? பாத்தியா சோட்டு, எவ்வளோ டயர்டா இருக்கால, முகத்துல களையே இல்ல. கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு களையா இருந்தா, அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆமாங்க மஹி, நான் 2 நாளைக்கு முன்னாடி கடையில பார்த்தப்பவும் இப்படிதான் முகம் வாடி போயிருந்துச்சு. அந்த சிச்சுவோட பேச்ச கேட்டு லூசி இவகிட்ட சண்டை போட்டாருல்ல, அதனால சாப்பாடு கூட சாப்பிடல போல, அதான் இப்படி ஆயிட்டா. மஹிக்கழுகு கோவமா, என்னது சிச்சுவுக்கு வேற வேலை இல்லையா? நண்பனோட குடும்பத்தையே கெடுக்க பாக்குறாளா? ஆனா இந்த லூசிக்கு அறிவு எங்க போச்சு? அவ சொன்னா அதை கேட்டு இவன் சண்டை போடுவானா? பாவம் துணி, வயிற்றுல குழந்தை இருக்கிற விஷயம் கூட தெரியாம சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிட்டா. நான் என்னன்னு சொல்றது? பரவாயில்ல விடுங்க மஹி, இப்பதான் லூசி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருல்ல. துணி, இனிமே நீ கஞ்சத்தனெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிடணும். நீ கஞ்சத்தனம் பண்ணா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை. அதனால நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடு. ஆமாமா, இப்ப நீ தனியாள் இல்ல, 2 பேரு. உனக்காக இல்லைனாலும் வயிற்றுல வளர உன் குழந்தைக்காகவாவது நீ நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும். இந்த நேரத்துல கஞ்சத்தனம் பண்ண அது உன்னை மட்டும் பாதிக்காம குழந்தையையும் பாதிக்கும். துணி, பழம் கொண்டு வந்திருக்கேன், நல்லா பழத்தை சாப்பிடு. அப்போ உடம்புல ரத்தம் அதிகமாகும். உனக்கு சமைக்க முடியலனா ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, நானே சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், சரியா? துணி கண்ணுல கண்ணீரோட, தேங்க்ஸ் சோட்டு, நீங்க 2 பேரும் என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறத பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அட, இதுல என்னமா இருக்கு? எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கணும். சரி, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. துணி சந்தோஷமா இருந்தா. ஆனாலும் அவளுடைய மைண்ட்ல ஏதோ ஒரு யோசனை. குழந்தை பிறக்க போகுதே, அப்ப செலவெல்லாம் எப்படி? இந்த பக்கம் லூசி ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். துணி ஒரு பழைய டைரியையும் ஒரு பெண்ணையும் எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டா. அவ முகம் ரொம்ப சீரியஸாவே இருந்துச்சு. துணி அந்த டைரியில ஏதோ கணக்கு எழுதிக்கிட்டு, இப்ப எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், பையனா பொண்ணா? ஒரு பேஜ்ல பையனை எழுதி இன்னொரு பேஜ்ல பொண்ணுன்னு எழுதினா. இப்போ பையன் பிறந்தா அவனுக்கு டைப்பரு செலவு, பொம்மை செலவெல்லாம் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இப்பெல்லாம் எல்கேஜி ஃபீஸே ₹1,00,000 இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் பைக் வேணும்னு கேட்பான், பெட்ரோல் செலவு, அதுக்கப்புறம் ஃபோன் வேணும்னு கேட்பான், அதுக்கும் பண செலவாகும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு கோடிக்கணக்கில் பண செலவாகும். ஐயோ, பையன் பிறந்தா சொத்தெல்லாம் விற்கணும் போலையே அப்படின்னு சொல்லி பேஜை திருப்பி வச்சுட்டு, சரி பையன் பிறக்காம பொண்ணு பிறந்தா செலவு குறையுமா என்ன? இப்பெல்லாம் அதிகமா செலவு பண்றது பொண்ணுங்க தானே. பிறந்த உடனே பொம்மையும் வாங்கணும், ட்ரெஸ்ஸும் வாங்கணும், அது போக காதுல தங்க கம்மல், கழுத்துல தங்க செயின், காலில் வெள்ளி கொலுசு, வெள்ளி அருணக்கொடி, அது போக அவளுக்கு படிப்புக்கும் செலவாகும், கல்யாணத்துக்கும் செலவாகும், நகை நட்டெல்லாம் போடணும். 1 பவுன் தங்க 1,00,000க்கு விற்கிது. ஐயோ, இனி போக போக 1 கோடி ஆகுமோ என்னமோ. பொட்ட புள்ளைய பெத்துக்கிட்டு நடுத்தருக்கு தான் வரணும். துணிக்குருவிக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. புத்தகத்துல அவ எழுத்தின கணக்க பார்த்தாலே அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 1 லட்சம் இல்லனா கோடி, ஐயோ அப்படின்னு புலம்புனா. சாயந்தரம் லூசிபுரா வீட்டுக்கு வந்தான். அப்போ டோனி சோஃபால உட்காந்துக்கிட்டு ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்னாச்சு டோனி, மறுபடியும் டல்லா இருக்க? உனக்கு உடம்புக்கு முடியலையா? அப்போ டோனி அந்த புக்கை காட்டி, ஏங்க பாத்தீங்களா, எந்த புள்ள பிறந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். பையன் பிறந்தா பைக் கேட்பான், பொண்ணு பிறந்தா தங்கம் கேட்பா. இப்பவே நாம இதுக்கெல்லாம் கடன் வாங்கணும் போல தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. லூசிபுரா அந்த நோட் புக்கை எடுத்து பார்த்தா. அதுல டொனி எழுதி வச்சிருக்கிறது எல்லாம் பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்ப லூசிபுரா டொனி கிட்ட, டொனி உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, குழந்தைன்னு பொறுக்கவே இல்ல, அதுக்குள்ள பைக்கு தங்கம்னு எழுதி வச்சிருக்க.
அந்த கடவுள் நமக்கு வாய் கொடுத்திருக்கானா சாப்பிட கொடுக்க மாட்டானா? கடவுள் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பான். அவன் நமக்கு ஒரு வழியை காட்டுவான். கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் நம்ம வேலை. நீ அமைதியாயிரு. இப்படி டென்ஷன் ஆகி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? லூசி சொன்னது கேட்டு டொனிக்கு கொஞ்சமா தைரியம் வந்துச்சு. உண்மைதான், முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொன்னான். துணிக்குருவி கர்ப்பமானது என்னமோ சரிதான். ஆனா அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறது யாரு? துணி பயந்த மாதிரி பைக் கேக்குற ஆம்பளை பிள்ளையா, தங்கம் கேக்குற பொம்பளை பிள்ளையா? துணியோட டெலிவரி நேரத்துல அவளுடைய கஞ்சத்தனத்தினால ஏதாவது புது பிரச்சனை வருமா? பாவம் லூசி இந்த பிசுநாரி குருவியை எப்படி ஹேண்டில் பண்ண போறா? எப்படியோ துணிக்கு பொறுக்க போறது பொண்ணா பையனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 4 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. குளிரில் ஆடு மேய்த்தல். பறவைங்களோட ஊர்ல துணிக்குருவி சோட்டுக்கிளியோட வீடு பக்கத்துல தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஆடுங்க அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். ஆடுங்களால வருமானம் வருது அப்படின்னு இல்ல, அந்த ஆடுங்களை அவங்க பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. துணிக்கிட்ட இருந்தது 10 கருப்பு ஆடுங்க, சோட்டுக்கிட்ட இருந்தது 10 வெள்ளை ஆடுங்க. அந்த ஆடுங்க பார்க்க எந்த அளவுக்கு வெள்ளையா இருந்துச்சுன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது பருத்தி மூட்டை மாதிரி தெரியும். இவங்க 2 பேருமே விடிய காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சு பசங்க எல்லாரையும் எழுப்பி அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி, பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஆடுங்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு மேய்க்கிறதுக்காக வந்துடுவாங்க. எப்பவுமே சோட்டும் துணியும் 2 பேரும் ஒன்னாதான் காட்டுக்கு போவாங்க. ஊர்ல இருந்து காட்டுக்கு போகணும்னா 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அன்னைக்கு பூரா அதுங்களை மேய்ச்சு ராத்திரி நேரம் அங்கேயே காட்டுல படுத்து தூங்கிட்டு விடிய காலையில ஆன உடனே மறுபடியும் அந்த ஆடுங்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு வந்துருவாங்க. இது தினமும் அவங்க செய்யற வேலை. குளிர்காலம் தொடங்குச்சு. இந்த தடவை குளிர் சாதாரணமா இல்ல. காலையில 8 மணி வரைக்கும் கூட பனி பொழிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த பனியிலேயே நடந்து போறது, தேவையான பாதுகாப்பு எதுவும் செஞ்சுக்காம இருந்ததுனால துணிக்கும் சோட்டுக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் கால் வலி வந்துச்சு. நடக்க முடியாம நடந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது 2 பேருமே வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி அவளுடைய காலுக்கு தைலத்தை நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்படி காலை பிடிச்சு விட்டுக்கிட்டே ரொம்பவும் கவலையோட, சோட்டு என்னால முடியல, கால் வலியும் உயிர் போகுது. இந்த குளிர்காலம் இருக்கிற வரைக்குமே நாம ரொம்ப கஷ்டம்தான் படணும் போல. நடக்கவே முடியல. நாளைக்கு ஆடுங்களை எப்படி மேய்க்கிறதுக்கு கொண்டு போறது? அப்போ சோட்டு இருமிக்கிட்டே, ஆமா டோனி, என் நிலைமையும் அப்படிதான். என் கூட சேர்ந்து என் ஆடுங்களுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுங்க மூக்கும் பாரு எவ்வளவு சிகப்பா இருக்கு. ஆனா என்ன பண்றது, அதுங்களுக்கு சாப்பாடு வேணும்னா காட்டுக்கு கூட்டிட்டு போய் தானே ஆகணும். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க கேட்டாங்க. அம்மாங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க. உடனே புஜ்ஜி ஸ்கூல் பேக்கை எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா நீ கவலைப்படாத, உங்க 2 பேருக்குமே கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. அதனால நாளைக்குல இருந்து ஆடுங்களை நான் மேய்க்க கொட்டிக்கிட்டு போறேன். நானும் கூட வரேன் புஜ்ஜி. எனக்கும் குளிர்னா பிடிக்கும். அது மட்டும் எல்லாம் ஆடை மேய்க்க போறது காட்டுக்குள்ள. சாப்பிட நிறைய பழம் எல்லாம் கிடைக்கும்ல, அங்க சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கலாம். துணி ஆச்சரியத்தோட கொஞ்சம் பயத்தோட, வேணப்பா, நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, காட்டுல மிருகம் எல்லாம் இருக்கும். இந்த குளிரை எங்களால தாங்க முடியல, உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? பரவாயில்லம்மா, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுதான் உண்மையான தைரியம் அப்படின்னு. நாங்க 2 பேரும் தைரியசாலிங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு கருப்பு ஆடுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிளாக்கின்னு பேர் கூட வச்சிருக்கேன். ஆமாமா, எங்க கிட்ட இருக்கிற வெள்ளை ஆடு, அதுக்கு நான் ஒயிட்டின்னு பேர் வச்சிருக்கேன். அது என்ன பார்க்கலன்னா இருக்காது. நாங்க 2 பேரும் ஆடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க கவலைப்படாதீங்க. பசங்க அம்மாங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அனுமதியும் கொடுத்தாங்க. ஆனா காட்டுக்குள்ள வேற எங்கேயும் போகாம அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க 10 தடவை சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி பண்ண 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்காம அதுக்கு பதிலா ஸ்வெட்டர்ஸ், காஃபி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஏதோ யுத்தத்துக்கு போற மாதிரி கையில ஒரு குச்சியும் பிடிச்சுக்கிட்டாங்க. துணி அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் அப்படியே சாப்பிட கொஞ்சம் வேர்க்கடலையும் கட்டி கொடுத்தான். பார்த்து போங்க, வழியில யாருக்கிட்டையும் பேசாதீங்க. சாயந்தரத்துக்குள்ள நீங்க ஷெட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கோங்க. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி அந்த ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு புஜ்ஜி பண்ணு 2 பேருமே காட்டுக்கு கிளம்புனாங்க.
பன்னு அவன் கையில இருக்கிற குச்சியை காத்துல திருப்பிக்கிட்டு ஹீரோ மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அவன் வெள்ளையா இருக்கிற ஆடுங்க பின்னாடி போய்கிட்டு, ஏ வைட்டி, ஒழுங்கா நடு, இல்லைன்னா உன்னை வித்துட்டு அந்த பணத்துல நான் ஜிலேபி வாங்கி சாப்பிட்டுடுவேன். உனக்கு தெரியுமா ஜிலேபி எவ்வளோ இனிப்பா இருக்கும்னு? புஜ்ஜி அதுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, டேய் பன்னு, நீ பேசுறது அதுக்கு புரியாதுடா. அதுவே எப்ப பார்த்தாலும் மேன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். நீயும் மேன்னு பேசு, அப்பதான் அதுக்கு புரியும். ஆனா ஜிலேபி எதுக்குடா? அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல்ல. ஆட்டு பால் குடி, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை கேட்டு பண்ணு முகம் வாடி போச்சு. ஐயோ, பச்சை பாலா? நான் பச்சை பால் குடிக்க மாட்டேன். பூஸ்டோ இல்லை ஹார்லிக்ஸோ வேணும். இந்த ஆடு பூஸ்ட் கறக்குமா இல்லை ஹார்லிக்ஸாவது கறக்குமா? புஜ்ஜி குருவி தலையில கை வச்சு, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றத பத்தியே யோசிச்சுக்கிட்டு, வாடா, அங்க பெரிய ஆலமரம் இருக்கு, புல்லும் நிறைய இருக்கு, ஆடுங்களை அங்க கட்டி போட்டுடலாம் அப்படின்னு அவங்க போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதுமே பன்னு ரொம்பவும் பயந்து போயிட்டான். பன்னு பயந்துக்கிட்டே, புஜ்ஜி, புதர்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. ஒருவேளை சிங்கம் புலி ஏதாவது இருக்குமா? அது என்ன கடிச்சு சாப்பிட்றதுக்குள்ள பேசாம என்கிட்ட இருக்கிற வேர்க்கடலையே அதுக்கு சாப்பிட கொடுத்துருவா. அதுக்குள்ள அந்த புதருக்குள்ள இருந்து ஒரு சின்ன முயல் வெளியில வந்து அவங்கள பார்த்து மறுபடியும் உள்ள ஓடி போச்சு. புஜ்ஜி குருவி அதை பார்த்து சிரிச்சு, டேய் பயந்தாங்கொழி பையல, அது முயல்டா, அது உன்னை பார்த்து பயந்து ஓடுது. நீ என்னன்னா அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, வீணா போனவனே. அப்படி புஜ்ஜி கிண்டல் பண்ணதும் பன்னு புஜ்ஜி கிட்ட, நான் ஒன்னும் பயப்படல, பாவம் அதுக்கு என்கிட்ட இருக்கிற வேட்கடலையே கொடுக்கலாமான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது என்னை பார்த்து பயந்து ஓடி போச்சு பாரு. அப்ப நான் பார்க்க எவ்வளவு பயங்கரமா இருக்கேன்ல. சாயந்தரம் நேரம் ஆச்சு. மலைக்கு நடுவுல சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். புஜ்ஜி பன்னு 2 பேருமே ஆடுங்களை கொட்டகைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த கொட்டகையை சுத்தி ஒரு வேலி இருந்துச்சு. ராத்திரி நேரம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கைத்து கட்டலை அந்த கொட்டகைக்கு பக்கத்துல போட்டுக்கிட்டு போர்வை, மங்கி கேப்பு, ஸ்வெட்டரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பன்னு கொஞ்சம் போர்வையை எடுத்துட்டு, புஜ்ஜி புஜ்ஜி, இந்த குளிருக்கு உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்குது, எனக்கு பல்லெல்லாம் நடுங்குது, சொல்லப்போனா ஐஸ்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. டேய் பன்னு, போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கோ. இப்ப நம்ம 2 பேரும் பெரியவங்க, நாம சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். காலையில வரைக்கும் நாம 2 பேரும் கவனமா இருக்கணும். அப்போ பன்னு கிளி மறுபடியும் ஒரு பில்டப் கொடுத்தான். ஆமா ஆமா பார்ட்னர், நாம 2 பேரும் இப்ப பிசினஸ் பண்றோம். என்னோட ஆடுங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தது. அது மேனு கத்தாது, ஏன் தான் கத்தும். அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அது. அதை கேட்டு புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா? உன்கிட்ட இருக்கிற வெள்ளை ஆடுங்க வெளிநாட்டு ஆடுங்க, என்கிட்ட இருக்கிறது இந்தியன் ஆடுங்க. என்னோட ஆடுங்க எல்லாம் எப்பவுமே மேனு தான் கத்தும். சரி சரி, நாம 2 பேரும் ஒரு டீலிங்க்கு வரலாமா? இந்த ஆடுங்களை எல்லாம் வித்துட்டு நாம ஒரு ஸ்வீட் ஷாப் ஓபன் பண்ணலாம். புஜ்ஜி பன்னு ஸ்வீட் ஷாப்னு பேர் வைக்கலாம். நீ கேஷியரா இருந்துக்கிட்டு பணத்தை வாங்கி போட்டுக்கோ. நான் சீஃப் டெஸ்டிங் ஆஃபீஸரா இருக்கேன். செஞ்ச ஸ்வீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறது என்னோட வேலை. நீ டெஸ்டிங் ஆஃபீஸர் வேலையை செஞ்சா ஸ்வீட் ஷாப்பை மூடிக்கிட்டு தான் போயாகணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுடுவ. இந்த ஐடியா வேணாம். நாம ஆட்டுப்பாலை வச்சு சீஸ் தயாரிச்சு விற்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆ, சீஸா? ஓ, இந்த பீஸா மேலே போடுவாங்கல்ல, அதானே? அப்படின்னா ஓகே. அப்போ தினமும் நான் ஒரு பீஸா சாப்பிட்டுக்கலாம்ல. இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒன்றா பேசி குளிர மறந்து போய் கொஞ்ச நேரத்துல நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. இப்படி 2-3 நாளும் ஆச்சு. புஜ்ஜி பன்னு 2 பேரும் ரொம்பவும் பொறுப்பா நடந்துக்கிட்டாங்க. தினமும் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது, ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போறது, அங்க ஆடுங்களை பத்திரமா பாத்துக்கிறது, ராத்திரி நேரம் அங்கேயே படுத்து தூங்குறது, இப்படி தைரியமா எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்களுக்கு குளிர் பெருசா தெரியல. இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்து ஓய்வெடுத்த துணி சோட்டுவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. அவங்களுக்கு கால்வலி எல்லாம் குணமாயிடுச்சு. பிள்ளைங்க பொறுப்பா நடந்துக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷமும் பட்டாங்க. சோட்டு, பாத்தியா, நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கல்ல. பெரியவங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாங்க. ஆமா டோனி, என் புள்ள பன்னு எப்பவுமே சோத்து மூட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பிள்ளையும் பொறுப்பா எனக்கு உதவி செய்வான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது புஜ்ஜி பன்னு 2 பேரும் ஆடுங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆடுங்க எல்லாத்தையுமே கொட்டகையில கட்டி போட்டுட்டாங்க. பசங்களா, நீங்க எங்களுக்கு செஞ்சது பெரிய உதவி. இப்ப எங்களுக்கு உடம்பு பரவாயில்ல. நாளைக்குல இருந்து நீங்க காட்டுக்கு போக வேண்டாம்.
நாங்களே ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு போறோம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க, நாங்க ஆடுங்களை பாத்துக்கிறோம். அதை கேட்டு பன்னு சந்தோஷமா, அப்பாடா, ஸ்கூலுக்கு போனா பெஞ்சில் உக்காந்துக்கலாம். இங்கன்னா நாள் பூரா நின்று 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 என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு மட்டும் இல்ல, வயிற்றுக்கும் கால் வலிக்குமோ என்னவோ. அம்மா, எங்களுக்காக ஜிலேபி பண்ணியா? அம்மா, இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கையோட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா. எங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நாங்களும் வரோம். அப்புறம் நாங்க ஒரு சீஸ் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். துணி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, சூடா பஜ்ஜி போட்டு வச்சிருக்கேன். அப்படி அந்த குளிர்காலத்துல பசங்க 2 பேரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அம்மா அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த சந்தோஷமும் திருப்தியும் அவங்க 2 பேருக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரி அந்த 4 நாள்ல வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் கத்துக்கிட்டாங்க.